வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க 11th அக்கௌண்டன்சியில் யூனிட் 3 புக்ஸ் ஆஃப் பேமெண்ட் இந்த லெசனில் இல்லஸ்ட்ரேஷன் 15, அதாவது உங்கள் புக்கில் இல்லஸ்ட்ரேஷன் 12 இருக்கலாம், பார்த்துங்க 12 இருக்கும், இங்கே 15 இருக்குது. முதல்ல கொஸ்டின் பார்க்கலாம். தீபக் இஸ் ஏ டீலர் இன் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ். தீபக் வந்து ஒரு ஸ்டேஷ்னரி பிஸ்னஸ் பண்ணுறாரு, அந்த ஐட்டம் தான் டீல் பண்ணுறாரு. From the following transactions, past journal entries for the month of January and February 2018. இப்போ கிலோவில் ட்ரான்ஸ்ஃபர் வச்சுட்டு நம்ம ஜனவரி பிப்ரவரி 2018 தீபக்குடைய பிஸ்னஸுக்கு அக்கௌண்ட் செய்ய போகிறோம். இப்போ ஜேர்னல் எழுத போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு January 1 கமன்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ் ₹2 lakhs. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு கேஷ் போடுவாங்க. அதுக்கு என்ன பேர்னா கேபிட்டல்னு பேர். யாரோட கேபிட்டல் அப்படின்னாக்கா தீபக்கோட கேபிட்டல். இதில் ஒன்று என்ன சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா கேஷ் சம்மந்தப்பட்டிருக்குது, இன்னொன்று தீபக்கோட கேபிட்டல் சம்மந்தப்பட்டிருக்குது. கேஷ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ரியல் அக்கௌண்ட், தீபக் கேபிட்டல் அப்படிங்கிறது பர்சனல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட் ரூல்ஸு டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸோடு தான். ஸோ பிஸ்னஸ்க்கு தான் நம்ம அக்கௌண்ட் எழுதுகிறோம். ஸோ பிஸ்னஸுக்கு அந்த கேஷ் கமிஷன் பண்ணுறதுனால கேஷ் அக்கௌண்ட் டெட்டார். தீபக் கேபிட்டலுங்கிறது பர்சனல் அக்கௌண்ட். அது ரூல்ஸ் என்னன்னாக்க டெபிட் தி ரிசீவர், கிரெடிட் தி கிவர். தீபக்கு தான் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் பிஸ்னஸுக்கு. ஸோ அவர் தான் கிவர், கேபிட்டலில் கிவர் போடுறவர் அவர் தான். ஸோ தீபக்கோட கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட்டில் வந்துடும். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு தீபக் கேபிட்டல் அக்கௌண்ட் எழுதிங்க. எவ்வளோ அமௌண்ட்னா 2 lakhs டெபிட்டில், 2 lakhs கிரெடிட்டில். இங்கே ஒரு ஆன்சர் இருக்குது பாருங்கள். கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு தீபக் கேபிட்டல் அக்கௌண்ட் 2 lakh. அடுத்து கேஷ் கேபிட்டல் இன்ட்ரோடியூஸ்டு பை தீபக்னு இருக்குது பாருங்கள். இந்த என்ட்ரி எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஹெட்டிங்ஸ்லாம் போட்டுக்கோங்க. இந்த புக்ஸ் ஆஃப் தீபக் ஜேர்னல் என்ட்ரின்னு எழுதிங்க. டேட்டு, பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட் ருபீஸ், கிரெடிட் ருபீஸ்லாம் கொடுத்துக்கணும். 2018 January 1 டேட்லாம் கரெக்டாக கொடுங்க. ஸோ கொடுத்துட்டு நீங்கள் ஆன்சர் எழுதணும். இப்போ பிஸ்னஸுக்கு வந்து கேஷ் கமிஷன், ஸோ கேஷை டெபிட் பண்ணிடுறோம். யார் கிவர்னாக்க தீபக் தான் கிவர். ஸோ தீபக் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணிடுறோம். 2 lakhs டெபிட்லேயும் 2 lakhs கிரெடிட்லேயும் எழுதிங்க. செகண்ட் என்ட்ரி பாருங்கள். ஓப்பன் ஏ பேங்க் அக்கௌண்ட் பை டெபாசிட்டிங் கேஷ். எவ்வளோ அமௌண்ட்னா 1 lakh rupees. இப்போ பேங்க்கில் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் கேஷை டெபாசிட் பண்ணுறோம். நார்மலாக பேங்க்கில் கேஷ் டெபாசிட் பண்ணால் என்ன என்ட்ரியோ சேம் என்ட்ரி தான். கேஷ் டெபாசிட் இன்டு பேங்க், கேஷ் பெய்டு இன்டு பேங்க். இதுக்கு என்ன என்ட்ரி எழுதுங்களோ சேம் என்ட்ரி எழுதுங்க. இதில் என்னென்ன சம்மந்தப்பட்டனா, ஒன்று பேங்க் சம்மந்தப்பட்டிருக்கு, இன்னொன்று கேஷ் சம்மந்தப்பட்டிருக்கு. பேங்க் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் பர்சனல் அக்கௌண்ட். அது ரூல்ஸ் என்னென்னா டெபிட் தி ரிசீவர், கிரெடிட் தி கிவர். பேங்கில் கொண்டு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணோம்னாக்க பேங்க் அந்த அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுறதா கிவரான்னு பாருங்கள். பேங்க் ரிசீவ் தான் பண்ணுது. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார். இன்னொன்று என்ன அப்படின்னாக்க கேஷை எடுத்துக்கொண்டு பேங்கில் போட்டோம்னாக்க நம்ம பிஸ்னஸ்லேருந்து கேஷ் வந்து கமிஷன்னா கோஸ் அவுட்டான்னு பாருங்கள். பிஸ்னஸ்லேருந்து கோஸ் அவுட்டு தான். ஸோ கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அப்படின்னு ரூல்ஸ் படி கேஷை கிரெடிட் பண்ணிடுங்க. இந்த எண்டு நீங்கள் நிறையா எழுதிருக்கீங்க, உங்களுக்கு தெரியுது. எவ்வளோ பண்ணால் 1 lakh rupees டெபிட்டில், 1 lakh rupees கிரெடிட்டில் இருந்திருக்கு பாருங்கள். பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட், கேஷ் டெபாசிட் வித் தி பேங்க். எவ்வளோ அமௌண்ட் 1 lakh டெபிட்டில், 1 lakh கிரெடிட்டில் எழுதிங்க. அடுத்து 3 பாருங்கள். A4 பேப்பர்ஸ் சோல்ட் ஆன் கிரெடிட் டு பத்மினி அண்ட் கம்பெனி rupees 60,000 rupees 60,000. A4 சீட் அப்படிங்கிறது தான் அந்த தீபக்கோடைய குட்ஸ். ஏன்னா அவர் பண்ணுற பிஸ்னஸ் என்ன அப்படின்னாக்க ஸ்டேஷ்னரி பிஸ்னஸ் தான். ஸோ A4 சீட் தான் அவருக்கு குட்ஸ். அதுதான் ஓகேவா. அதை பத்மினி அண்ட் கம்பெனிக்கு சேல்ஸ் பண்ணுறாரு கிரெடிட்டுக்கு. பத்மினி அண்ட் கம்பெனி அப்படிங்கிறது ஒரு பர்சனல் அக்கௌண்ட். அதுக்கு ரூல்ஸ் என்ன அப்படின்னாக்க டெபிட் தி ரிசீவர், கிரெடிட் தி கிவர் தான். பத்மினி அண்ட் கம்பெனிக்கு நம்ம சேல்ஸ் பண்ணாக்க அந்த A4 சீட் வந்து அவங்க ரிசீவ் பண்ணுறாங்களா இல்லை கிவரான்னு பாருங்கள். அவங்க ரிசீவ் தான் பண்ணுறாங்க. ஸோ பத்மினி அண்ட் கம்பெனி அக்கௌண்ட் டெட்டார், டெபிட்டில் வந்துடும் உங்களுக்கு. குட்ஸ் வந்துட்டு ஒரு ரியல் அக்கௌண்ட், உங்களுக்கு தெரியும். அதுக்கு ரூல்ஸ் என்னென்னாக்க டெபிட் வாட் கம்ஷன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட்டு தான். குட்ஸை சேல்ஸ் பண்ணோம்னாக்க குட்ஸ் கம்ஷன்னா கோஸ் அவுட்டான்னு பாருங்கள். பிஸ்னஸ்லேருந்து கோஸ் அவுட்டு தான். ஸோ 2 சேல்ஸ் அக்கௌண்ட் எழுதணும். ஓகேவா. இது உங்களுக்கு தெரிஞ்சது தான் 2 சேல்ஸ் அக்கௌண்ட். அப்போ என்ன என்ட்ரி வரும்? பத்மினி அண்ட் கம்பெனி அக்கௌண்ட் டெட்டார், 2 சேல்ஸ் அக்கௌண்ட். எவ்வளோனா 60,000 rupees. இந்த இருக்கும் பாருங்கள். பத்மினி அண்ட் கம்பெனி அக்கௌண்ட் டெட்டார், 2 சேல்ஸ் அக்கௌண்ட். கிரெடிட் சேல்ஸ் டு பத்மினி அண்ட் கம்பெனி தான் நெரேஷன். 60,000 டெபிட்டில், 60,000 கிரெடிட்டில் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள். டேட் 4 பில்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் பத்மினி அண்ட் கம்பெனி ஃபார் தி அமௌண்ட் டியூ. எவ்வளோனா அதே 60,000 எடுத்துக்க வேண்டியதான்.
இப்போ நம்ம கிரெடிட்டுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம், நம்மளோட கஸ்டமர் பத்மினி அண்ட் கம்பெனி அப்படிங்கிறவங்க எவ்வளோ அமௌண்ட்னா 60,000 rupees. அந்த அமௌண்ட்டுக்கு தான், சேம் அமௌண்ட்டுக்கு தான் அவங்கள்ட்ட பில் எழுதி நம்ம வாங்குகிறோம். ஒரு கேரண்டி, ஒரு ப்ராமிஸ் நோட் மாதிரி ஒன்று எழுதி நம்ம வாங்குகிறோம். அவங்க எழுதி நம்ம கொடுத்துட்டாங்கனாக்கா அந்த பில்லை நம்ம ரிசீவ் பண்ணுவோம். அந்த அமௌண்ட் அவங்க நமக்கு தரணும்னு அர்த்தம், ரிசீவபிள் அமௌண்ட் அது. ஸோ இதுக்கு பேர் பில்ஸ் ரிசீவபிள்னு அர்த்தம். இதை என்ன பண்ணுறோன்னா பத்மினி அண்ட் கம்பெனிகிட்டேருந்து நம்ம எழுதி வாங்குகிறோம். ஓகேவா? அப்போ அந்த பில்ஸ் ரிசீவபிள் அப்படிங்கிறது ஒரு ரியல் அக்கௌண்ட். அது பிஸ்னஸுக்கு கமிஷனாக கோஸ் அவுட்டான்னு பாருங்கள், கமிஷன் தான். டெபிட் வாட் கமிஷன் அப்படி ரூல்ஸ் படி நீங்கள் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டு டெபிட் பண்ணிடுங்க. இப்போ யார் இதை எழுதி தருது அப்படின்னாக்க கிவர் யாருனாக்க பத்மினி அண்ட் கம்பெனி தான். ஸோ அவங்க ஒரு பர்சனல் அக்கௌண்ட். அது ரூல்ஸ் என்னன்னா டெபிட் தி ரிசீவர், கிரெடிட் தி கிவர் தான். பத்மினி அண்ட் கம்பெனி வந்து கிவர், அதை நம்ம எழுதி தரதுனால அவங்க தான் கிவர் நமக்கு. ஸோ டு பத்மினி அண்ட் கம்பெனி அக்கௌண்ட் அதே சேம் அமௌண்ட் 60,000 எழுதணும். பாருங்கள் 4 பாருங்கள், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெட்டார் டு பத்மினி அண்ட் கம்பெனி அக்கௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்னா 60,000 டெபிட்டில், 60,000 கிரெடிட்டில். பில்ஸ் ரிசீவ்டு ஃபார் தி அமௌண்ட் டியூ ஒன்று எழுதியிருக்கோம், அவ்வளோ. ஸோ அடுத்த பாருங்கள் 5th டேட் வந்து 5. பில்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் பத்மினி அண்ட் கம்பெனி டிஸ்கவுண்டட் வித் தி பேங்க் ₹58,000. நம்ம ஒரு 60,000க்கு பத்மினி அண்ட் கம்பெனிக்கிட்டேருந்து பில்லு எழுதி வாங்கியிருக்கோம். அந்த பில்லுக்குள்ள அமௌண்ட் வந்து நமக்கு இமீடியட்டாக தேவைப்படுது அப்படின்னாக்க பேங்கில் கொண்டு டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். பேங்கில் கொண்டு டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். எப்படி டிஸ்கவுண்ட் பண்ணலாம்னாக்க பேங்கில் கொண்டு அந்த பில்லை கொடுத்துட்டு, பில்ஸ் ரிசீவில் கொடுத்துட்டு நம்ம பேங்க்லேருந்து அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபுல் அமௌண்ட்டை ரிசீவ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து டிஸ்கவுண்ட் எடுத்துவாங்க, இந்த அமௌண்ட்டில் டிஸ்கவுண்ட் எடுத்துவாங்க. இதோட நீங்கள் பாருங்களேன், 60,000 நம்ம வந்து பில்லை ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஆனால் பேங்க் நமக்கு எவ்வளோ கொண்டு டிஸ்கவுண்ட் பண்ணுறோம், பேங்கில் கொண்ட 58,000 டிஸ்கவுண்ட் பண்ணுறோம். அப்போ 2,000 பேங்க் எடுத்துக்கிட்டுச்சின்னு அர்த்தம், டிஸ்கவுண்ட்டாக எடுத்துக்கிட்டுச்சு. ஓகேவா? இப்போ பேங்க் ஒன்று டிஸ்கவுண்ட் பண்ணும்பொழுது பேங்கில் கொண்டு நம்ம இந்த பில்ஸ் ரிசீவில் கொடுக்குறோம். அப்போ அந்த பேங்க் என்ன பண்ணுது, அந்த பில்ஸ் ரிசீவில் ரிசீவ் பண்ணுதா இல்லையா? பேங்க் அப்படிங்கிறது ஒரு பர்சனல் அக்கௌண்ட். டெபிட் தி ரிசீவர் அப்படி ரூல்ஸ் படி என்ன பண்ணணும், பேங்கை டெபிட் பண்ணிடுங்க. ஏன்னா பில்லை ரிசீவ் பண்ணுறது அதுதான். இன்னொன்று வந்து நம்ம அமௌண்ட்லேருந்து என்ன பண்ணுறதுனாக்கா 2,000 டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிடுது, அமௌண்ட் எடுத்துக்குது பேங்க். ஸோ டிஸ்கவுண்ட் நம்மகிட்ட தான் எடுத்துக்குது. ஸோ அது நம்ம எக்ஸ்பென்ஸ் தான் இன்கவுண்ட் பார்த்தோம்னாக்க ஒரு எக்ஸ்பென்சஸ். இது ஒரு நாமினல் அக்கௌண்ட். டெபிட் ஆல் எக்ஸ்பென்ஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ், தான் ரூல்ஸ். இது ஒரு எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட்டே டெபிட் தான் பண்ணணும். டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட்டே டெபிட் பண்ணணும். டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டெட்டார், பேங்க் அக்கௌண்ட் டெட்டார், டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டெட்டார் ரெண்டுமே டெபிட் எழுதுங்க. பேங்கில் என்ன பண்ணாங்க, 58,000 பேங்கில் போடணும். ஓகேவா? 2,000 டிஸ்கவுண்ட்டில் கொடுங்க. 2,000 டிஸ்கவுண்ட் கொடுங்க. 2 பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட், இப்போ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட், 2 பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். ஏன்னாக்க பில்ஸ் ரிசீவபிள் கோஸ் அவுட் வெளில போகுது நம்ம பிஸ்னஸ் விட்டு. 2 பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் கொடுத்துங்க. ஏன்னா அது ஒரு ரியல் அக்கௌண்ட். அது ரூல்ஸ் என்ன, டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட் தான். அந்த பில்லு வந்து வெளில போகிறதுனால பேங்கோட போடும்போது வெளில தான் போகும், வெளில கொடுக்கும்போது. ஸோ வெளில போகிறதுனால 2 பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் எழுதிங்க. இப்போ என்ன என்ட்ரி வரும் உங்களுக்கு, பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் 58,000 நம்ம கிடச்சிடும் பணம் இருக்கு பாருங்கள். அடுத்து டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டெட்டார் 2 பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். பேங்கில் 58,000, 2,000 டிஸ்கவுண்ட்டில் 60,000 மொத்த அமௌண்ட். இது என்ன நிறைய எழுதுறீங்க, பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கவுண்டட் வித் தி பேங்கில் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டோன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்த என்ட்ரி பாருங்கள், டேட் வந்து February 15. பில்ஸ் ஆஃப் பத்மினி அண்ட் கம்பெனி டிஸ்கவுண்டடு எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னாக்க அதே சேம் அமௌண்ட்டு தான், அதே சேம் அமௌண்ட்டு தான். இப்போ பத்மினி அண்ட் கம்பெனிகிட்ட வாங்கிறது பேங்க்கிட்ட கொண்டு கொடுத்தோம்ல, அந்த பில்லு வந்து டிஸ்கவுண்ட்னாக்க அவமதிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். அவமதிக்கப்பட்டதுன்னு ரிட்டர்ன் ஆகிடுச்சின்னு அர்த்தம். என்னது, ரிட்டர்ன் ஆகிடுச்சு, அவங்கள்ட்ட பணத்தை ரிசீவ் பண்ண முடியலை அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணுன்னாக்க அந்த பத்மினி அண்ட் கம்பெனியுடைய பில்லை பேங்க்கு ரிட்டர்ன் பண்ணி அவங்களுக்கே அனுப்பிடும். பேங்க் ரிட்டர்ன் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிடும். அப்போ வந்து யார் அதை ரிசீவ் பண்ணுறது அப்படின்னா பத்மினி அண்ட் கம்பெனி அக்கௌண்ட், இப்போ கம்பெனி தான். ஸோ இது பர்சனல் அக்கௌண்ட் அப்படிங்கிறதுனால டெபிட் தி ரிசீவர் அப்படின்னு ரூல்ஸ் படி பத்மினி அண்ட் கம்பெனி அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுங்க. ஏன்னா பில்லை வந்து அவங்க தான் ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ பத்மினி அக்கௌண்ட் கம்பெனி அக்கௌண்ட் டெட்டார். இப்போ பேங்க்கு தான் ரிட்டர்ன் பண்ணுது. பேங்க் அப்போ வந்து அந்த பில்லை வந்து ரிசீவ் பண்ணுதா இல்லை கிவ்வரான்னு பாருங்கள். பேங்க் வந்து கிவ்வர் தான், ஏன்னா பேங்க் தான் ரிட்டர்ன் பண்ணுது அவங்களுக்கு, பேங்க் கிவ்வர். ஸோ பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட் எழுதிங்க. பத்மினி அண்ட் கம்பெனி அக்கௌண்ட் டெட்டார் 2 பேங்க் அக்கௌண்ட் வரும். அதே அமௌண்ட் பாருங்கள், February 15 பத்மினி அண்ட் கம்பெனி அக்கௌண்ட் டெட்டார் 2 பேங்க் அக்கௌண்ட். பில் டிஸ்கவுண்டட் வித் தி பேங்க் டிஸ்கவுண்டடு அவமதிக்கப்பட்டது, ரிட்டர்ன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதே 60,000 போடணும். மொத்த அமௌண்ட் 58 எழுதாதீங்க, 60,000 எடுக்கணும். ஏன்னா ஃபுல் அமௌண்ட் அதுதான். அந்த டியூ டேட் வரும்போது தான் அவங்க போய் அமௌண்ட்டை கேட்பாங்க. கேட்கும்போது அவங்க அமௌண்ட்டை கொடுக்கல அப்படின்னா ரிட்டர்ன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த 60,000 அமௌண்ட் தான் நீங்கள் போடணும். ஓகேவா? இப்போ இது நல்லா பாருங்கள், மறுபடியும் டிஸ்கவுண்ட்னா ரிட்டர்ன் ஆகிடுச்சின்னு அர்த்தம்.
பத்மினி கம்பெனிகிட்ட அந்த டியூ டேட் வரும்பொழுது போய் அமௌண்ட்டை கேட்கும்பொழுது அவங்க அமௌண்ட் பே பண்ணலை, அப்போ ரிட்டர்ன் ஆகிடுச்சு. அந்த பில்லை வந்து அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ரிட்டர்ன் பண்ணும்பொழுது யார் அந்த பில்லை ரிசீவ் பண்ணுறது அப்படின்னாக்க பத்மினி அண்ட் கம்பெனி தான் ரிசீவ் பண்ணுது. ஸோ பத்மினி அண்ட் கம்பெனி அக்கௌண்ட் டெட்டார்னு எழுதிங்க. டெபிட் ரிசீவர் ரூல்ஸ் படி பர்சனல் அக்கௌண்ட் தான், பேங்க்கும் பர்சனல் அக்கௌண்ட் தான். ஸோ அதுக்கு என்னது, பேங்க் தான் அந்த பில்லை ரிட்டர்ன் பண்ணுறதுனால பேங்க் தான் கிவர் டு பேங்க் அக்கௌண்ட் எழுதிங்க. எவ்வளோ அமௌண்ட்டு 60,000 இவ்வளோதான் ஆன்சர். இதை பார்த்துங்க. ஸோ இது வந்து ஃபுல்லாக பில்ஸை பற்றி இருக்குது. இதான் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அவசியமாக.